ஹாய் டியூட்ஸ். ஹாய் டியூட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த மூவி பத்தி பார்க்க போறோம்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホバーカ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு வந்து இப்போ வந்து வந்திருக்கு. நீ நான் தான் போய் பார்த்தோம் படத்தை. இதுக்கு முன்னாடி வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி சிவில் வார் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு சொல்லி போன வந்திருக்கு. சீரீஸ் நடுவில் வந்து வந்துருந்துச்சு ஃபால்கனோடது. அதுல பார்த்தா டோட்டலா வேற கேரக்டர், இதுல பார்த்தா வந்து நியூ கேரக்டர். இந்த படத்தை பத்தி ஓவரால் வியூ வந்துட்டு நீ வந்து என்ன ஃபீல் பண்ற? ஆக்சுவலா வந்து உங்களுக்கே தெரியும், லைக் வந்து என் கேம்க்கு அப்புறம் வந்து கேப்டன் வந்து திரும்ப ரிட்டர்ன் எப்படி வருவாப்லனா ஒரு ஓல்டு ஸ்டீவ் ராஜர்ஸா வருவாப்ல. ஸோ வந்துட்டு அந்த ஷீல்டு வந்து யார்கிட்ட ஒப்படைப்பாங்கன்னா நம்ம சாம்கிட்ட தான் வந்து கொடுப்பாப்ல. சாம்கிட்ட கொடுத்தக்கப்புறம் லைக் வந்து அந்த ஷீல்டோட பொறுப்பே நாம தான் சொல்லிட்டு லைக் வந்து சாம் வந்து இருப்பாரு. ஆனா அடுத்து வந்து அப்படியே அந்த ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் அந்த சீரீஸ்ல வந்து எப்படி இருக்கும்னா லைக் வந்து ஒரு புது கேப்டன் அமெரிக்காவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த புது கேரக்டர் எப்படின்னா லைக் வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரி இல்லாம ஒரு ப்ரூட்டலா ஒரு கேப்டன் அமெரிக்காவா வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருப்பாப்ல. லைக் வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் எப்படி இருப்பாப்ல, எல்லாரையுமே பொழந்து கட்டினாலும் லைக் வந்து ஒரு உயிர் சேதம் இல்லாம நாக் அவுட் பண்ணுவாரே தவிர லைக் வந்து யாரையும் கொல்ல மாட்டாரு. பட் ஆனா இந்த கேப்டன் அமெரிக்கா பாத்தீங்கன்னா லிட்டரலி வந்து ப்ரூட்டலா வந்து எல்லாரையுமே கொல்றது லைக் இந்த மாதிரி இருக்கனால லைக் வந்து ஃபால்கனுக்கு வந்து இது லைக் வந்து இது வந்து ஒத்து வராது. லைக் என்னடா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் எப்படி பார்த்தோம், பட் ஆனா இவர் என்னன்னா இப்படி போட்டு எல்லாருமே ப்ரூட்டலா கொண்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் அமெரிக்கா வந்து தடுத்துட்டு கடைசியில வந்து இந்த சீரீஸ் எண்ட்ல எப்படி இருக்கும்னா கடைசியில வந்து நம்ம ஃபால்கன் தான் வந்து ஒரு கேப்டன் அமெரிக்காவா வந்து வர மாதிரி வந்து த நியூ கேப்டன் அமெரிக்கா வந்து ஃபால்கன் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ இந்த சீரீஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஏன் வந்து நம்ம ஃபால்கன் வந்து கேப்டன் அமெரிக்காவா இருக்கான்றது புரியும். நம்ம வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ல பாத்தீங்கன்னா லைக் அப்பதான் வந்து கேப்டன் அமெரிக்காவே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஹோல் மார்வல்கே அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒரு சோலோ ஹீரோவா வந்து நம்ம டெட்ஸ்கலை வந்து பீட் பண்ற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும். ஸோ அப்படியே வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா வின்டர் சோல்ஜர்ல எப்படி இருக்கும், அதுல வந்து நிறைய ரோல் இருக்கும். நிறைய சூப்பர் ஹீரோ ரோல் வந்து இருப்பாங்க, காஸ்டிங் வந்து இருப்பாங்க. கேப்டன் இருப்பாப்ல, அப்புறம் வந்து பக்கி பான்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஃபால்கன், பிளாக் விடோ, அப்புறம் நிக் ஃபியூரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த படமே வந்து நிறைய சூப்பர் ஹீரோ வச்சு மூவ் ஆறதுனால நல்லா இருக்கும். பட் ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. சிவில் வார்லயுமே பாத்தீங்கன்னா லிட்டலா வந்து அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ் தான் நடக்கும். அந்த மாதிரி தான் இது கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் கிடையாது, அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ், கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டை பார்த்துட்டு இங்கிட்டு வரவங்களுக்கு எப்படின்னா ஃபால்கன் அவர் வந்து ஒரு கேப்டன், அதாவது ஃபால்கனை இன்னும் வந்து கேப்டனா கூட யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ வந்து திடீர்னு எல்லாருக்குமே வந்து ஃபால்கனை வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. அது வந்து மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் என் கேமுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து மைண்ட் செட் வச்சிடணும் இவர் தான் வந்து கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு. இது மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியலன்னு தான் நான் சொல்லணும். ஓகேவா? அப்புறம் மைனஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லணும்னா சோலோ ஹீரோவா வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிட்டாங்க. லைக் வந்து இந்த இடத்துல வந்து பக்கி கூட இல்ல, யாருமே இல்ல, ஒரே ஒரு ஃபால்கன். அவருமே வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பக்கி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா கதை எப்படி மூவ் ஆயிருக்கும் தெரியல. பட் ஆனா சோலோ ஹீரோவா வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப தனியா லோன்லி ஹீரோவா கூட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. இது கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் வந்து மத்தபடி வந்து காமெடியா இருக்கட்டும், அது வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு மைனஸ்ன்னு சொல்லணும்னா வந்து லைக் வந்து லீடர் கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்கலாம். லீடர் கேரக்டர் வந்து லைக் என்ன சொல்ல, ஒரு வந்து ஹியூமன் வித் நோ பவர் மாதிரி ஏதோ ஒருத்தன் டெக்னாலஜி வச்சு மைண்ட் கண்ட்ரோல் மட்டும் பண்றான் அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா உங்களுக்கே தெரியும் காமிக்ல வந்து லீடர் வந்து எப்படிலாம் வந்து லைக் வந்து ஒரு வில்லனா எப்படி இருப்பான்றத வந்து காமிக்ல வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த இது கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்ட்ல வந்து கொஞ்சம் அந்த கேரக்டர் வந்து டம்மி ஆக்கிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது.
வெறும் மைண்ட் கண்ட்ரோல் மட்டும் பண்ற மாதிரியே வச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இன்னும் ஃபுல்லா ஸோ காட்டல. இனி வரப்போற படத்துல அதை பார்க்கலாம். காட்டுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த கதைக்கு இவ்வளவுதான் வந்து இந்த கேரக்டர் காட்டணும், ஓவரா காமிச்சா நல்லா இருக்காதுன்னு மார்வல் டிசைட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனா அந்த கேரக்டர் கொஞ்சம் டம்மியா இல்ல காமிச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நான் எனக்கு இல்ல தோணுது. நான் வந்து என்ன பாக்குறேன்னா, இந்த கேரக்டர்லாம் வந்து மார்வலுக்குள்ள வந்து இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. மூவில வந்துட்டு இந்த கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காண்டி வந்துட்டு இந்த கேரக்டருக்கு இவ்வளவு சீன் போதும், இவ்வளவு ஸ்கிரீன் பேஸ் போதும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இனி வரப்போற சீக்ரெட் வாரா இருக்கட்டும், இனி வரப்போற எல்லா படத்துலயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த கேரக்டர் வந்து இன் டெப்தா காட்டுறதுக்கு கூட வாய்ப்பு கிட்ட கொஞ்சம் இருக்கு. பார்க்கலாம் வரப்போற படத்துல. ஆமா. அடுத்து வந்து லைக் என்னன்னா இன்னொரு மைனஸ் என்னன்னு சொல்லணும்னா லைக் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் வந்து சீக்ரெட் வார்ட்ஸ்க்கு வந்து லீட் கொடுத்துருப்பாங்களே தவிர படத்துல அடுத்து வரப்போற டாக்டர் டூமுக்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து தண்டர் போல்ட்னு ஒரு படம் வரப்போகுது, ஆமா அந்த படத்துக்கா இருக்கட்டும். ஆக்சுவலா அந்த தண்டர் போல்ட் படத்துல எல்லாம் வந்து பக்கி போன்ஸ் தான் வந்து மெயின் ரோலா லீட் பண்ணிட்டு போறாப்ல. சோ வந்து இந்த படத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்கு, ராஸ் மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா இன்னொரு அவெஞ்சர்ஸ வந்து நீ வந்து உருவாக்கணும், அவெஞ்சர்ஸ் இல்லாம வந்து லைக் வந்து எதுவுமே இப்ப வந்து சரியா போக மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து மக்கள்லாம் வந்து சாகுறாங்க, அவெஞ்சர்ஸ் இருந்தா அதை தடுத்து இருக்கலான்ற மாதிரி ராஸ் வந்து ஃபால்கனுக்கும் சாரி நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கும் ராஸ்க்கும் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். ஓகேவா? அந்த மீட்டிங்ல வந்து ராஸ் என்ன சொல்லிருப்போம்னா கேப்டன் சாரி அவெஞ்சர்ஸ் வந்து திரும்ப வந்து நீ உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லீடு இது வந்து சின்னதா ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்களோன்ற மாதிரி இருக்கும். லைக் திரும்ப வந்து நம்ம கேப்டன் வந்து பக்கி பான்ஸ்ட பேசும்போது வந்து திரும்ப ராஸ் வந்து அவெஞ்சர்ஸ் வந்து உருவாக்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிருப்பாங்க அதை. ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் லீட் கொடுத்து கொண்டு போயிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அந்த படத்துலயும் அந்த மாதிரி லீடு கொடுக்கல. அதான் நான் என்ன பாக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா கேப்டன் அமெரிக்காலையும் பார்த்தோன்னா மல்டிபிள் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த தவிர மித்தபடி வந்து 2 பார்ட்லயுமே வந்துட்டு ஒரு நிறைய ஹீரோஸ் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்களை வந்து அதவே பார்த்து மைண்ட் செட் ஆயிட்டாங்க. அதனால வந்து இந்த படத்தை பார்க்க கொஞ்சம் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்றாங்க. அதான் டோட்டலா நம்ம மார்வல் ஃபேன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள போயிட்டாங்க. ஆல்ரெடி அயன்மேன் செத்ததே வந்து யாராலையுமே தாங்க முடியல. அயன்மேன் போயிட்டாப்ல, கேப்டன் ஸ்டீவ் ராஜர்ஸ் போயிட்டாப்லன்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், நானே வந்து ஒரு ரிவ்யூ வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்படி பாக்குறப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போய் பாக்குறாங்க. லைக் வந்து ரிவ்யூஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்து தியேட்டர்ல இருந்து படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, அந்த இதையும் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிருக்காங்க. லைக் வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்ட இருக்கிறதே அப்படியே நம்ம ஃபால்கன்ட்ட எதிர்பார்க்க முடியுமா? ஸ்டீவ் ராஜர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பர் சோல்ஜர், அண்ட் வந்து அவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. பிளஸ் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்ல சூட்ல அந்த அளவுக்கு வந்து எதுவுமே இல்லைனாலும் ஷீல்டை வச்சு தக்காளி மாஸ்க் காட்டிடுவாரு. ஆனா நம்ம ஃபால்கன்ட்ட அப்படியே பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல ஒரு சூப்பர் பவரே இருக்காது. நார்மல் ஹியூமன் எப்படி வந்து ஸ்டார்க்கு வந்து ஆர்மர் மட்டும் போட்டு மாஸ்க் காட்டினாப்லையோ அதே மாதிரி நம்ம ஃபால்கன் ஒரு நார்மல் ஹியூமன் தான், டெக்னாலஜி வச்சுதான் வந்து ஃபால்கன் ஹீரோவே. சோ அப்படியே வந்து இந்த படத்துல ஃபால்கனா இல்லாம கேப்டன் அமெரிக்காவா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருக்காங்க. அது வந்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம அடாப்ட் ஆகணும், இதுதான் இனிமே மார்வல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடாப்ட் ஆகணும். ஸோ வந்து லைக் வந்து படத்தை வந்து நம்ம குறை சொல்லாம லைக் வந்து ஒரு மார்வல் ஃபேனா நம்ம வந்து அடுத்தடுத்த கேரக்டர்ஸை எப்படி வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகணும். இது இப்படிதான் நம்ம வந்து படம் பார்க்கணும் லிட்டலா. ஸோ வந்து அடுத்து வந்து மைனஸ்ன்னு சொல்லணும்னா வந்து அந்த கேரக்டர் டிசைன், டர்ன்ஸோட கேரக்டர் டிசைன். லைக் வந்து எப்படின்னா காமிக்ல வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க, மண்டை பெருசா வீங்கினாலும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்ட ஆள் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது ஏன் தான் எனக்கு தெரியல. வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு, என்னடா ஒரு ஒரு புத்திசாலியான ஒரு வில்லனை வந்து இப்படி காமிச்சிட்டாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு, அது இது கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாமோன்ட்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா லைக் வந்து கதை வந்து அந்த அளவுக்கு லேக் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1.25 மணி நேரம் லைக் வந்து எல்லா மார்வல் மூவிஸும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வந்து லென்த்தியா இருக்கும். பட் ஆனா இது 1.25 மணி நேரம் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல மேபி லைக் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போனவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் ஆனா எங்களுக்குலாம் கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஓகே நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பாக்குறதா இருந்தீங்கன்னா தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் பாத்துடுங்க. எந்த ஒரு அந்த பழைய படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்தை. ஏன்னா இது வந்து எல்லாருமே அந்த
புது கேரக்டர். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த பழைய ஸ்ரீராஜஸ் இது இப்போ வந்து வரமாட்டாரு. நம்ம இனிமேல் பார்க்க முடியாது. இனிமேல் வந்து சாம் தான். எல்லாமே சாம் தான். நம்ம வந்து அதை வந்து நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ம் ஃபிக்ஸ் பண்ண பிறகுதான் நம்ம வந்து இந்த படத்தை பார்க்கவே போகணும். ஃபர்ஸ்ட் எல்லா பேரும் நான் ஸ்ரீராஜஸ்மா தான் இருக்கணும், தூக்கி வீசணும் அப்படின்னு நினைச்சு போனோம்னா இந்த படம் வந்து கண்டிப்பா யாருக்குமே அந்த அளவுக்கு செட் ஆகும். பிடிக்காது. ம் ஐ மீன் பிடிக்காதுன்னு தான் நான் பிடிக்காது சொல்லுவேன். பிடிக்காது. ஆமா கண்டிப்பா லைக் வந்து அந்த கேரக்டர்ஸ் அந்த என்கேமோடய போயிட்டாங்க, அவ்வளவுதான். போயிட்டாங்க. லைக் அதுக்கப்புறம் வந்து நிறைய சீரிஸ் வந்துச்சு, லோக்கியா இருக்கட்டும், அப்புறம் வந்து வாண்டா விஷனா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இனிமே இதுதான் மார்வல் கேரக்டர்ஸ். ஏன்னா மல்டிவர்ஸ், ஐ மீன் சீக்ரெட் வார்ஸ்ல மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான். ஸோ அதுல வேணா வந்து கேமியோ ரோலுக்கு வந்து ஸ்டீவ் ராஜஸா இருக்கட்டும், ராபர்ட் டவுனி ஜூனியரா இருக்கட்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இன்னும் வந்து ஃபுல்லா ரிவீல் பண்ணல. மேபி சான்ஸ் இருக்கு, நான் வந்து வருவாங்கன்னு சொல்ல. மல்டிவர்ஸ் கான்செப்ட்ன்றனால மேபி வரலாம். சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ம். ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து என்னடா உனக்கு வந்து எல்லாமே கதை தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் வந்து மேபின்னு தான் சொல்றேன். மேபி மல்டிவர்ஸ் கான்செப்ட்ன்றனால எங்களுக்கு வரலாம். எங்களுக்கும் ஆசை இருக்கு. எங்களுக்கு ஆசைதான், எங்களுக்கு ஆசை ஆசைதான். இருக்கும்ல. அந்த மாதிரிதான். அதாவது எப்படின்னா எங்க ஆசை வந்து அப்படியே லைட்டா வீடியோக்குள்ள திணிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா கதை வந்து லேக் இல்ல. நாங்க பார்த்த வரைக்கும் எங்களுக்கு லேக் தெரியல. எனக்கு தெரியல. வந்து கதைப்படிதான் போச்சு. எந்த ஃபைட் சீக்வன்ஸும் எங்களுக்கு வந்து அன்ரிலேட்டடா வந்த மாதிரி தெரியல. ஸோ எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் அதில் ஃபைட் சீக்வன்ஸே எப்படின்னா ஒரு 3 இடத்துல தான் வரும், 3 இல்ல 4 இடத்துல தான் வரும் ஃபைட் சீக்வன்ஸே. ஸோ வந்து ஸ்டார்டிங்ல அந்த அடமாண்டியம், அடுத்து வந்து ஃபால்கனை கொள்ள வர்றதுக்கு, அடுத்து வந்து எங்கன்னா அந்த பேஸ்ல மிலிட்ரி பேஸ்ல பிரைவேட் பேஸ்ல நடக்கும். அடுத்து 4வது ஃபைட் வந்து அந்த லைக் வந்து அந்த ஷிப்ல இந்தியன் ஓஷன்ல வந்து நடக்கும். 5வது ஃபைட் வந்து ஹல்க் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி நடக்கும். இன்கிரெடிபிள் ஹல்க். ஆமா, இன்கிரெடிபிள் ஹல்க். ஓகே. ஸோ வந்து இப்படிதான் கைஸ் வந்து இந்த படம் போகும். எங்களுக்கு லேக் ஆன மாதிரி தெரியல, எந்த ஃபைட் சீக்வன்ஸும் அன்ரிலேட்டடாவும் தெரியல, எல்லாமே கரெக்டா தான் போச்சு. தியேட்டர்ல போய் பாருங்க படத்தை, அப்பனாதான் உங்களுக்கு வந்து இதாகும், இந்த படம் வந்து சிங்க் ஆகும். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க வந்து ரிவ்யூ பார்த்தாலோ இல்ல வந்துட்டு படம் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லா பேருமே வந்து படம் நல்லா தான் சொல்றாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே வரல. ஏன்னா வந்துட்டு நாங்க வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணிட்டு போல, படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்க பண்ணிட்டு போல. சாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி ஃபால்கனா அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து கரெக்டா வந்து கேப்டன். நாங்க வந்து அவர் எப்படி பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்க வந்து படம் பார்க்கவே நாங்க வந்து போனோம். எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கேரக்டர் வந்துட்டு எப்படி எப்படிலாம் இருக்கு, கதையோட வந்து இந்த கேரக்டர் வந்துட்டு செட் ஆச்சா, கேஸ்டிங்லாம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து இந்த படத்துல வந்து கேரக்டர்லாம் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா, லைக் வந்து எந்தெந்த கேரக்டர்லாம் இருக்குன்றத சொல்லிடுறேன். லைக் வந்து நம்ம வந்து கேப்டன் அமெரிக்கா, சாம்பிள்சன், அதாவது எக்ஸ் ஃபால்கன் சொல்லலாம். அடுத்து வந்து அந்த ஃபால்கன் கேரக்டருக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜோக்கின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் தான் வந்து ஃபால்கனா வந்து நடிக்கிறாங்க. அடுத்து நம்ம ராசையா வந்து இன்கிரெடிபிள் ஹல்கா வந்திருக்காப்புல இந்த படத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ரூட் பேட்டு, அவன் வந்து பிரசிடென்ட்டோட வந்து ஒரு செக்ரட்டரியா இருப்பா, பிரைவேட் செக்ரட்டரியா இருப்பா. அடுத்து வந்து நம்ம ஐசையா, நான் சொல்லியிருக்கேன் ஒரு வந்து எக்ஸ் சூப்பர் சோல்ஜர்னு சொல்லியிருக்கேன். லைக் வந்து ஒரு கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லலாம் அவரை. அடுத்து வந்து ஸ்டர்ன்ஸு, அவர் தான் நம்ம லீடரு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஃபுல்லாமே இவங்க தான் வந்து மெயின் ரோலா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்குமே வந்து இவங்க தான் மெயின் ரோலா பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட கேரக்டர் பிளஸ் இவங்களோட வந்து கேரக்டரோட டிசைன் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த படத்துல வந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து எப்படி கேரக்டர் வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபால்கன் மாதிரி தான் வந்து ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபால்கன் தான் லிட்டரலா. பட் ஆனால் கேப்டன் அமெரிக்கான்ற டைட்டில் இருப்பாரு. ஸோ டிசைன் ஃபுல்லாமே ஃபால்கன் மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து இந்த படத்துல வந்து நம்ம வக்காண்டாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த விங்ஸ் ஃபுல்லாமே வந்து வைப்ரேனியம்ல வந்து விங்ஸ் வந்து வைப்ரேனியம்ல வந்து விங்ஸ் செஞ்சிருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸையுமே டிசைன் பண்ணது வந்து நம்ம வக்காண்டன்ஸ் தான். அடுத்து நம்ம வந்து ஃபால்கனோட பழைய ட்ரெஸ்ஸை தான் வந்து இந்த புது ஃபால்கனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவர் வந்து மாஸ்க் காமிச்சிட்டு இருப்பாரு. ஸோ டிசைன் வைஸும் சரி, கேரக்டர் வைஸும் சரி நல்லாவே இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ வந்து நம்ம ஃபால்கனை வந்து முன்னாடி படத்துலலாம் எப்படி வந்து ஃபன்னியா பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கேரக்டர் அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஃபன்னியாவும் இருக்காங்க. கொஞ்சம் எப்படின்னா அவசர குடுக்கையாவும் இருக்காப்ல. கேப்டன் அமெரிக்கா சொல்றதை வந்து கேட்காம வந்து நான் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாப்ல படத்துல எல்லாம். அடுத்து நம்ம வந்து இவர் தான் வந்து ரெட் ஹல்க். ஹல்கோட ஓவர் வியூ பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஒரு வந்து அக்ரெசிவான ஹல்க்.
நமக்கு லிட்டரலா தெரியும் இன்ஃபினிட்டி வார்ல இருந்து ஹல்க் வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்ட்டு. லைக் தோர் ராக்னராக்ல கூட ஹல்க் வந்து அக்ரெசிவா காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டம்மியா இருக்கும். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லாம் காமிச்சிருக்க கூட மாட்டாங்க. என் கேம்ல பாத்தீங்கன்னா ஹல்கோட பாடியும் பேனரோட மைண்டும் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே வந்து அக்ரெசிவா இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த ஹல்க் மேல ஒரு நான் டிசப்பாயிண்ட் வந்து இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பழைய ஹல்க வந்து நான் வந்து ரொம்ப வந்து இது பண்ணேன், மிஸ் பண்ணேன் நான் ரொம்ப. இந்த படத்துல பார்த்த பிறகு தலைமை மறுபடியும் வந்துட்டான்டா, பழைய எப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்டா. எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துச்சு அந்த ஃபீல். எனக்கு ஹல்கோட காஸ்டிங்கு, அப்புறமேட்டு வந்து அந்த ரெட் ஹல்க்கு, அது எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. அது ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. ஸோ அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரூத் பேட்டு. ஸோ இந்த கேரக்டர் வந்து நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு பிரைவேட் செக்ரட்டரியா இருப்பா. அவ வந்து பிரைவேட் செக்ரட்டரியா மட்டும் இல்லாம வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்து செம்மையா வந்து ரோல் பிளே பண்ணியிருப்பா. லைக் வந்து எப்படின்னா மார்வலை பத்தி உனக்கு தெரியும். லைக் வந்து ஃபீமேல் கேரக்டர் ஃபுல்லாக வந்து மாசா காமிக்கிறது தான் மார்வலோட வேலையே. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து இந்த ரூத் பேட்டுன்ற கேரக்டர் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லீடர் ஸ்டர்ன்ஸ். ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும், இவர் வந்து ஒரு புத்திசாலியான ஒரு வில்லன். லைக் வந்து சூப்பர் பவர்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த அந்த அறிவு தான் வந்து இவரோட வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த படத்துல வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. பட் லைக் வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் வந்து என்ன சொல்ல டம்மியா காமிச்சிருக்காங்களோன்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து கேரக்டர் வந்து நல்லா இருக்கு. பிளஸ் வந்து அடுத்த படம் நான் வந்து என்ன பாக்குறேன்னா, லீடர் கேரக்டர்ல வந்து ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுதான் இது. இனி வரப்போற படத்துல வந்து நம்ம லீடர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஹையா பார்க்கலாம். இந்த படத்தை சும்மா வந்து கேரக்டரை வந்து இன்ட்ரோ பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நான் வந்து அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இனி வரப்போற படத்துல லீடர் கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி காட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து வந்து சொல்லணும்னா ஸ்டர்ன்ஸுக்கு இந்த படத்துல லைக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். லைக் வந்து ஸ்டர்ன்ஸா இருக்கட்டும், அப்புறம் ஜெனரல் ராஸ், அப்புறம் வந்து புது ஃபால்கன், அப்புறம் ரூட் பேட் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்துல இருந்து உங்களை ஃபுல்லாமே கொஞ்சம் நல்லாவே காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்வலை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல வந்து கொஞ்சம் டல்லானாலும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பீக் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே இந்த ஃபுல் படத்துலையுமே இந்த கேரக்டர்ஸ் தான் வந்து லீட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அடுத்து வந்து லைக் அடுத்த படங்கள்ல கொஞ்சம் பெட்டராகவே பார்க்கலாம் நம்ம வந்து. இப்போ அடுத்து வந்து கடைசியா வந்து போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வந்து வந்துடலாம். லைக் வந்து பெருசா எதுவுமே இல்லைனாலும் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக்ரெட் வார்ஸ்க்கான ஒரு லீடு தான் வந்து அந்த போஸ்ட் கிரெடிட் சீன். ஸோ வந்து இது அடுத்து வந்து சீக்ரெட் வார்ஸ்க்கான ஒரு லீடு. மற்றபடி வந்து அடுத்தடுத்த படம் என்னென்ன வருதுன்றது பத்தி வந்து ஒரு லீடு இல்லைனாலும் சீக்ரெட் வார்ஸை வந்து ஒரு மையப்புள்ளியா வச்சு ஒரு மார்க்கை போட்டு விட்டு முடிச்சிட்டாங்க மார்வல். ஒரு காலத்துலதான் நான் நோட் பண்ணது என்னன்னா, நாங்க வந்து போஸ்ட் கிரெடிட்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க, நாங்க மட்டும் உட்காந்து இருப்போம். எல்லாருமே எங்களை ஒரு மாதிரி பாத்துருப்பாங்க, ஏ தம்பி படம் முடிஞ்சுப்பா கிளம்புப்பான்ற மாதிரி பார்ப்பாங்க. ருக்கோ சாரா ருக்கோ சபர்கரோ அப்படின்ற மாதிரி நாங்க உட்காந்து போஸ்ட் கிரெடிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து சீன் வந்தோடனே என்னடான்னு சொல்லி திரும்ப வெளியே போனவங்க திரும்ப உள்ள வர ஆரம்பிச்சாங்க, உள்ள வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போஸ்ட் கிரெடிட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்பையா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் வந்து என்ன சொல்ல எல்லாருக்குமே டிசப்பாயிண்ட் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா இது வந்து சீக்ரெட் வார்ஸ்க்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ இது நம்ம வந்து பேசிட்டோம் நிதிஷ். லைக் வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒர்த் டு வாட்சா? ஒரு 200 ரூபா 220 ரூபா கொடுத்து பாக்குறதுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி? கண்டிப்பா இந்த படம் வந்து ஒர்த்துதான். என்ன பொறுத்த 200 ரூபா வந்து கொடுத்து பாக்கிறதுக்கு இதுதான். ஏன்னா வந்து அந்த ஹல்க் சீன் காண்டி நீங்க பாக்கலாம், ஹல்கோட சீன் காண்டி பாக்கலாம். நிறைய புதுசா வந்துட்டு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் உள்ளதை நீங்க வந்து மிஸ் பண்ணி இருந்தாலுமே இந்த இதுல வந்து கொஞ்சம் நியூவா நிறைய விஷயம் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க, அதுக்காண்டே நீங்க பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் வந்து ரேட்டிங் வந்துட்டு எவ்வளவு வந்து இது பண்ணேன்னா 10க்கு ஒரு 7.5 தருவேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். ஸோ ஓகே டியூட்ஸ், லைக் வந்து இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒர்த் டு வாட்ச் தான், நீங்க போய் பார்க்கலாம். பட் என்ன பழைய படம் பழைய ஹீரோஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. இதுல வந்து உங்களுக்கே தெரியும், ஃபால்கன் வின்டர் சோல்ஜருக்கு அப்புறம் கேப்டன் வந்து நம்ம சாம் வில்சன் தான் தெரியும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து லைக் அந்த பழைய எதுவுமே இல்லாம கொஞ்சம் புதுசா போய் பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாம போய் பாருங்க, நல்லா இருக்கும் படம். அண்ட் வந்து
நீங்க வந்து லைக் நம்ம ரிவ்யூவா இருக்கட்டும், ஸோ வந்து படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க போய் பார்த்துட்டு கதை என்னன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து வைங்க. ஸோ நம்மளோட ரிவ்யூவுமே வந்து ஏதாச்சும் கொஞ்சம் வந்து அங்கங்க பிசுறு தட்டுச்சுன்னா அதை அப்படியே நீங்க வந்து உங்களோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்ல, நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பீங்க, அதை வந்து எங்களுக்கு ஒரு ஒப்பீனியனா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஓகே டியூட்ஸ், லைக் இந்த படத்துக்கு நான் வந்து ரேட்டிங் கொடுக்கணும்னா வந்து ஒரு 7 to 8 வந்து நான் வந்து ரேட்டிங் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. ஸோ இந்த படம் வந்து ஒட்டு வாட்ச் தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனல் வந்து கண்டென்ட் வந்து வேணும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி நம்ம டியூட்ஸோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, பெல் ஐக்கானை அப்படி ஆட்டி விட்டுருங்க. ஓகே டியூட்ஸ், டாடா.